ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை செஞ்சிட்ருக்கோம். கார்த்திகை தீபத்துக்கு கொழுக்கட்டை செய்யலாமேன்னு சொல்லிட்டு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாமேன்னு அந்த வீடியோ. நாங்கள் வந்து அரிசி மாவு கடையிலலாம் வாங்க மாட்டோம். இப்படி பச்சரிசி வாங்கி அதை நான் கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இப்படி நல்ல ஒரு கிளாத்தில் காய வச்சுட்டு, ஃபேன் காற்றுல தான் காய வச்சுருக்கோம். நல்லா காய வச்சுட்டு அதுக்கு பிறகு அது கொஞ்சம் தண்ணி கையில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி நல்லாவே இது ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். நெக்ஸ்ட்டு அம்மா வந்து அதை மிக்சியில் அரைச்சிட்ருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஒர்க் வந்து கொஞ்சம் தேங்காய் திருவணும், அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மீன்வயல் பார்த்திங்கன்னா சொன்னேன்ல கொஞ்சம் கொஞ்சம் மாவு அரைச்சிட்ருக்காங்கன்னு, அதான் இது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா சிறுபயிறு வறுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே வறுத்து நம்மளே இது பண்ணுறது தான். பாருங்கள், இது சிறுபயிறு வறுத்து வச்சுருக்கு. இதை எல்லாத்தையுமே இனி இதுக்குள்ளே போட்டுட்டு இனி இந்த மாவு வந்து இப்போது அரைச்சி அப்படியே இருக்கிறனால இனி அதை நம்ம வறுப்போம். அதை நம்ம நல்ல ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துட்டோன்னா கீழே வந்து நல்லா பவுடராக வந்துடும். இனி இதே நம்ம திருப்பி ஒருக்கா வந்து அரைச்சிக்கலாம். திருப்பி ஒருக்கா அரைச்சிட்டு நம்ம அரிசி என்ன கொஞ்சம் மீதி இருக்குல்ல, அதை வந்து அது கூட இதை போட்டு அரைச்சிடலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஃபைன் பொடியாக இருக்கும். அது கூட நம்ம தேங்காயும் மிக்ஸ் ஆகிருக்கு. இங்கே நான் அப்பமே உங்கள்கிட்ட காமிச்ச மாதிரி சிறுபயிறு வந்து நல்லா வறுத்து ரெடி ஆகிடுச்சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சர்க்கரை திருவ போகிறேன், அதை உங்கள் கூட காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை சீவ போகிறோம். சர்க்கரை வந்து இது வந்து கடையில் நான் இப்போ வாங்கிட்டு வந்தேன். இது வந்து வீட்டில் ஏற்கனவே இருந்தது. ஸோ இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைன்னா இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதனால் இதை ஃபஸ்ட்டு சீவிக்கலாம். இது எப்படின்னா கொஞ்சம் ஃபைனாக குட்டி குட்டியாக இப்படி சேர்ந்திக்கணும். முழுசாக எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த சிறுபயிரை முழுசாக இருந்துச்சுல, அதை நல்லா வறுத்துட்டு அதை லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இப்போ கட் பண்ணி வச்ச சர்க்கரை அது எல்லாத்தையுமே முழுசாக ஆட் பண்ணிடலாம். சர்க்கரைன்னு நாங்கள் சொல்லுவோம், வெல்லம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதான் இது 2 கலர்லேயே இருக்குது இது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய் சுக்கு எல்லாமே சேர்ந்த பொடி இதுவுமே நாங்கள் வீட்டில் ஏற்கனவே அரைச்சி ரெடியாக வச்சுருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே இன்னும் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்களாம் உங்கள் வீட்டில் கடையில் மாவு வாங்கி பண்ணுவீங்களா அப்படிலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் எல்லாமே ஹேண்ட்மேடாகவே ரெடி பண்ணுவோம். அரிசி அப்புறம் சிறுபயிறு எல்லாமே வறுத்து எல்லா ப்ராசஸுமே வீட்டிலே செய்வோம். நிறைய பேர் வந்து கடையில் பருப்பு வாங்கி பண்ணுவாங்க, அந்த பயிறு வேறு மாதிரி ஒன்று இருக்கும், அது வாங்கி பண்ணுவாங்க. இது வந்து சிறுபயிறு நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட. அதனால எப்படியும் அரிசி மாவு வந்து வெளியே நம்ம ப்ரிஃபர் பண்ணதை விட வீட்டில் அரைச்சோன்னா அது இன்னும் ஹெல்த்தியும் கூட. ஸோ ஹெல்த்தியர் வெர்ஷனாகவே நம்ம இந்த எல்லா கார்த்திகை தீபத்தையுமே நாங்கள் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அண்ட் இந்த வாட்டி இப்போ தொடர்ந்து 2-3 வாட்டி எப்படின்னா எங்கள் பனையிலே வெட்டின ஓலை இது. ஸோ அது இன்னும் ஸ்பெஷல். இது எல்லாமே வந்து எங்கள் பனை மரத்துலேருந்தே எடுத்த ஓலைங்க. நீங்கள்லாம் ஓலை எப்படி கடையில் வாங்கியாச்சா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி வந்து நல்ல பெருசும் இருக்குது, கொஞ்சம் சின்னதும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இது நல்ல பெருசு, சின்ன குட்டி குட்டி இதுவும் இருக்குது. ஸோ இனி இதை வந்து இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து வந்து இந்த இதழ்கள் வந்து இப்படி கோர்வையாக இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இனி இப்படி தனித்தனி சிங்கிள் பீஸாக ஆக்கணும். அப்போ தான் நம்ம இதுக்குள்ளே வைக்க முடியும். இதில் இப்படி வச்சு தான் நம்ம மடக்குவோம். ஸோ அதனால் இந்த இப்படி கோர்வையாக இருக்கிறத நம்ம இனி சிங்கிளாக பிரித்து எடுப்போம். பார்த்திங்கன்னா நல்லா கிளற ஆரம்பித்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும், நிறைய ஊற்றவும் கூடாது. மாவை கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க, கொள்ளிட்டே இருக்கணும் மாவை. இனி நல்லா ஷேப்பாக ஆக்க அதை வந்து நம்ம நல்லா அடிச்சுட்டு இப்படி நல்லா பெனஞ்சு அடிச்சுட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் கொள்ளுறது அப்படின்னு சொல்லுவாங்க. மாவை கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது இதுதான். இப்படி இனி நல்லா ஒன்றையாக குட்டி குட்டியாக உருட்டி நல்லா அமுக்கி அதை வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ஒன்றையாக எடுத்துட்டேன். இனி இதில் இப்படி வச்சு ஃபோல்டு பண்ணுவோம். அது நான் அந்த மாவு ரெடி ஆனது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா
அந்த ஓலையை இப்படி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக ஒரு மாதிரி தும்பு மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சோல அப்படி உருண்டையாக பிடிச்சி நம்ம அதில் அழகாக ஷேப்புன்னு இல்லை அதில் வச்சு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணோனாலே அது அப்படியே ஷேப் ஆயிரும். நம்ம கையை வச்சு லைட்டாக அமுக்கி அதை ஒரு ஷேப்பாக கொண்டு வந்துடணும். இவ்வளோவும் இப்போதைக்கு பண்ணி முடிச்சிருக்கோம். நிறைய இருக்குது, எண்ணெயில் இன்னும் இவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கொழுக்கட்டையோட இலையே அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த ஓலையே ஒரு டேஸ்ட், இலை இல்லை ஓலை, அந்த ஓலையே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு நமக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் தான் நாங்கள் வந்து அவிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவிக்க போகிறோம், நிறைய இருக்குது. அதனால் இது வந்து ஒரு சின்ன பானை. பெரிய பானை வந்து ஃபுல்லாக முடித்தோடனே வச்சுக்கலாம். இப்போது டக்குன்னு பண்ணுறதுக்காக சின்ன பானையில் வந்து ஓலை கொஞ்சத்தை மடித்து வைக்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றுவோம் உள்ளே, அப்போ அதை அவியும் போது அந்த கொழுக்கட்டை உள்ளே பற்றக்கூடாதுங்கிறதுக்காக என்ன கொஞ்சம் சின்ன சின்ன வேஸ்ட்டு ஓலைங்கள்லாம் கீழே போட்டுடணும். அப்புறம் தண்ணி ஊற்றி அவிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ உள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இனி தண்ணி ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டா, ஃபுல்லாகவே தண்ணியை ஊற்றியாச்சு. எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி ஷேப்பாக வச்சாச்சு. அப்போ தான் அது கீழே உழாமல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்படி ஒன்று ஒன்றையா இனி அடுக்க ஆரம்பிச்சாச்சு. இது நம்ம சாமிக்கு பண்ணுறதுனால டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டோம். அந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கரை இவ்வளோ போடணும் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட கன்சிஸ்டன்சி வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி நாங்களும் இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஒரு பேட்ச் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். இன்னும் வந்து நமக்கு இவ்வளோ மாவு இன்னுமே இருக்குது, இவ்வளோ மாவு இன்னும் இருக்குது. இதை வந்து நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எவ்வளோ பிடிக்குதோ அது வரைக்கும் பண்ணிடலாம். இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபுல் ஹீட்டில் தானே வைக்கணும், ஃபுல்லாகவே வச்சாச்சு. இதை மூடுறதை மட்டும் கேப் இல்லாமல் மூடி வைக்கணுமா, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கேப் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி அவியது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இந்த மாதிரி இன்னும் வேறு என்னென்ன வீடியோஸ் போடலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் வீட்டில் நீங்கள் ஜாலியாக எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.